வணக்கம். குண்டலினி அப்படின்னா என்ன அப்படின்னு அன்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. குண்டலினி அப்படின்னுனா என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றும் புரிஞ்சுக்கிற முடியாது. கேள்வி ஞானம் வேணா வரும். அதை புரிஞ்சுக்கிறணும்னா முறைப்படி தியான பயிற்சி, யோக பயிற்சி, பிரயாணமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி இது எல்லாம் செஞ்சால் தான் அந்த குண்டலினியவே தொட முடியும். சும்மா புத்தகத்தை படித்தாலோ என்ன மாதிரி ஒருத்தர் சொல்கிறத கேட்டாலோ அதை தொட முடியாது. இருந்தாலும் என்னோடய விளக்கத்தை நான் அறிஞ்சதை சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒருத்தரால் யோகத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான். சரி, குண்டலினி அப்படின்னா என்ன அப்படின்னா, குண்டலினி அப்படிங்கிறது நம்மளோட முதுகு தண்டுவடத்தின் கீழே உள்ள முடிவு. அந்த தண்டுவடம் கீழே சிறிதாக சுருண்டு இருக்கிறது. அதாவது பாம்பை போல சின்னதாக சுருண்டு இருக்குது. இப்போது படுத்து கிடக்கிற பாம்பை லேசாக தட்டினோம்னா சர்ன்னு சீறி தலையை தூக்கி மேலே எந்திரிக்கிறேன். அதனால தான் அது பாம்பு போல அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இந்த குண்டலினி சக்தியவும் நாம் யோகத்தின் மூலமாகவும் கடுமையான மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் தட்டி எழுப்பலாம். அதன் மூலமாகத்தான் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். அந்த மூச்சு காற்றை உள்ளே கொண்டு போய் தட்டி தட்டி எழுப்பினாத்தான் அந்த குண்டலினி விழிப்படையும். இந்த குண்டலினி சக்தியோட வேலை என்ன? கீழே விந்து பையில் இதன் வழி அடைபட்டு இருக்கிறது. விந்து பைக்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று வெளியே செல்லக்கூடிய வழி, விந்தானது வெளியே செல்லக்கூடிய வழி. ஒன்று விந்தானது மேலே ஏற்றலாம். நமது மூளைக்கு, நமது கபால உச்சியில் வீற்றிருக்கும் அந்த பரமாத்மாவை போய் அடைவதற்காக இன்னொரு வழி இருக்கிறது. அந்த வழிதான் சுருண்டு குண்டலினியாக மூடி கிடக்கிறது. நமது விந்து சக்தியை மேலே ஏற்றினால் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஒரு அணைக்கட்டுக்கு மலையிலேருந்து நீர் வருது. அது தேங்க ஃபுல்லான என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற வழியாக போயிடும். அதேமாரி நமது விந்து பையும் விந்து தேங்க எப்பொழுதும் செல்லும் வழியாக வெளியேறிவிடும். அப்படி வெளியேறினால் எந்த பயனும் இல்லை. அணைக்கட்டில் வெளியேறும் தண்ணி எப்படி கடலில் போய் கலந்து வீணாகிறதோ அதே மாதிரி நமது விந்து வெளியேகி வீணாகிவிடும். எந்த பயனும் அல்ல. அதே அந்த விந்து சக்தியை நாம் குண்டலினி மூலமாக மேலே ஏற்றினால் முதுகுத்தண்டு வழியாக கபால உச்சியை அடையும். அதற்காக சுழுமுனை நாடி என்று நமது தண்டுவடத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது. அந்த நாடி வழியாக மேலே ஏறும். இப்படி மேலே செலுத்த வேண்டுமென்றால் கண்டிப்பாக அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த குண்டலினி வழியை நாம் திறக்க வேண்டும். அப்படி திறக்க கடுமையான யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி திறக்கப்பட்ட குண்டலினியை அந்த வழியாக மேலே ஏற்ற வேண்டுமென்றால் நமது எண்ணங்கள் முழுவதுமாக அடங்க வேண்டும். நமது மனதில் எண்ண ஓட்டமே இல்லாத நிலையில்தான் இந்த குண்டலினி சக்தி மேலே எழும். அதை நினச்சிக்கோங்க. எண்ண ஓட்டம் முழுமையாக அடைபட வேண்டும். 1 நிமிஷம் அடைபட்டாலும் அது சக்தி ஆட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் யோகத்தில் உணர்ந்துக்கலாம். அப்போ 1 நிமிடம், அரை நிமிடம் நமது எண்ண ஓட்டம் முற்றிலுமாக அடைபடும் பொழுது இந்த சக்தி மேலே ஏற்றப்படும். நமது சக்தி மேலே ஏற்றப்படுவதற்கு நமது விந்தானது அதே தன்மையில் ஏற்ற முடியாது. அதன் தன்மை நீர்ம நிலைக்கு மாறும். அதற்கு பேர் தான் ஓஜோஸ். தியானம் செய்ய 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 நமது விந்து மாறுபடும்.
நீர்ம நிலைக்கு மாறும். அந்த நீர்ம நிலையில் தான் மேலே ஏற்ற முடியும். அந்த குண்டலினி சக்தி மூலமாக மட்டும்தான் இது நடைபெற இயலும். அதாவது நமது ஆன்ம சக்தி, அதாவது விந்து சக்தியை கபால உச்சிக்கு ஏற்ற ஒரு பம்ப் செட் அப்படி கூட சொல்லலாம். ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு நீங்கள் கரண்டை கொடுத்து செயல்பட வச்சிட்டிங்கன்னா மேலே எடுத்து உங்களுடைய விந்து சக்தியை பயனுள்ள அந்த பகவானிடம் கொண்டே சேர்க்கும். அப்படி சேர்க்கும் பொழுது நீங்கள் நினைத்ததை அடையலாம், ஞான நிலையை அடையலாம். நம்ம பேசுகிறதுக்கு இது வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஏதோ இதுதானே அவ்வளோதானா அப்படின்னு. அதை செயல்பாட்டிற்கு நீங்கள் இறங்கும் பொழுது தான் அதில் உள்ள சூட்சமங்கள் தெரியும். இந்த செயல்பாட்டுகளை செய்ய வேண்டுமென்றால் ஒரு குருவின் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. குரு அப்படின்னா யார்? முன் அனுபவம் உள்ளவர். அதாவது நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு வைங்க, இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போகிறவர் நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா கரெக்டாக வழியை காமிப்பார். நாமளாக போனோம்னா எங்கேயாவது சுற்றி முட்டி மோதி கேட்டு போய் சேர்றதுக்குள்ளே டைம் போயிடும். ஆனால் எப்படியோ போகலாம், போகாமலும் போகலாம், போனாலும் போகலாம், போகாமலும் போகலாம். இதுதானே உண்மை. அது மாதிரி ஒரு நல்ல குரு, அனுபவம் வாய்ந்த குரு, குண்டலினி சக்தியை எழுப்பிய குரு, அவரின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த யோக பயிற்சியை மேற்கொண்டால் கண்டிப்பாக ஞான நிலையை அடையலாம். ஞான நிலையை அடையாவிட்டாலும் அடுத்த பிறவியில் மனித பிறவியாக பிரிந்து கடவுளை அடைய ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். ஆமாம், இந்த எண்ண ஓட்டங்களை நிப்பாட்டுறது, மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் நாம் வெளியில் செய்யக்கூடிய பாருங்கள், தான தர்மங்கள், உதவிகள், கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். நமது சிந்தனைகள் பிறக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாற்ற வேண்டும். அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சாதான் எண்ணங்கள் அடங்கும். எண்ணங்கள் முற்றிலுமாக அடங்கிய நிலையில் தான் குண்டலினி விழிப்படையும். குண்டலினி விழிப்பட்டு மேலே ஏற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். எண்ண ஓட்டத்தில் குண்டலினி மேலே எழும்பாது. அது வெளியேறினாலும் சரி, குண்டலினி சக்தியாக மேலே ஏறினாலும் சரி, அந்த எண்ண ஓட்டங்கள் ஒரு நிமிஷம் அடங்கும் பொழுது அது வெளியேறிவிடும். அதே போல் எண்ண ஓட்டங்கள் ஒரு நிமிஷம் அடங்கும்போது அது குண்டலினி சக்தி மூலமாக மேலே ஏறிவிடும். தாந்திரா அப்படிங்கிறது இந்த வழி தான். வெளியில் போகிற சக்தியை ஒரு நிமிடம் மாற்றி மேலே ஏற்றுவது. இதுதான் தாந்திராவில் உள்ள ஆழ்நிலை. நன்றி, வணக்கம்.